மேலறை தியானம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஒலிவியா ஷேர்லி, ரெக்சாஸ், USA. தலைப்பு அதிசயமாய் உருவாக்கப்படல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 139ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எனது மகள் பிறந்து 2 நாட்களில் மூளையில் இருந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டது. உடனே அபாயகரமான சத்திர சிகிச்சை செய்யப்படுவதற்காக உலங்கு வானூர்தி மூலம் ஒரு பெரிய வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்பட்டாள். நான் எனது குழந்தைக்காக கடவுளிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வாரத்தில் எனது மகள் பூரண குணமடைந்தாள். நாட்கள் கடந்தன. அவள் திட உணவு உண்பதை நிறுத்திவிட்டாள். 2 வருடங்கள் குழாய் மூலம் சத்துக்கள் நிரம்பிய திரவ உணவு கொடுக்கப்பட்டது. சாதாரணமாக வளர்ந்தாள். ஏன் சாதாரணமாக உணவுண்பதை நிறுத்தினாள் என்று எந்த வைத்தியர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குழாய் வழியாக உணவு கொடுப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தைக்காக ஜெபிக்கும்படி எனது நண்பர்களிடம் கேட்டேன். நாம் எல்லாரும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு சிநேகிதி ஞாபகப்படுத்தினாள். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். இதன்படி உணவு குழாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனது குழந்தை வாழ வேண்டியது முக்கியம் என்பதை உணர்ந்தேன். உண்மையில் உணவு குழாய் ஒரு ஆசீர்வாதமே. ஆரோக்கியமாக அவள் வளர்வதற்கு குழாய் வழியாக கொடுக்கப்பட்ட சத்துணவே காரணமாகும். எனது மகளைப் போல இருக்கும் பிள்ளைகளின் தாய்மாருடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகளையும் எனது நட்பையும் தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவின் வல்லமையினால் பலவீனத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, ஆவியானவர் மூலம் உங்களை மகிமைப்படுத்த பலன் தந்ததற்காக நன்றி. ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளின் நோக்கத்தின்படி வாழ்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.